வணக்கம். உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பரணி வெங்கடாச்சலம். இன்றைக்கி இந்த செவ்வாய் தோஷம் பற்றி பார்ப்போம். சார், செவ்வாய் தோஷம் பரிகாரம் சொல்கிறாங்க. போய் முருகன் கோயில் போக சொல்கிறாங்க. செவ்வாய் பகவானை கும்பிடுங்கன்றாங்க. செவ்வாய் பகவானுக்கு ஓனர் முருகன் தான், அது அடுத்த விஷயம். அது முருகன் கோயிலுக்கு போக சொல்கிறாங்க. போய் நாங்களும் போய் விளக்கேற்றுறோம் செய்கிறோம். என்ன தான் சார் இதில் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக செவ்வாய் அப்படின்னு ஒரு காரணம் காமிச்சு இப்போ 2ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் இடம்ங்கிறது என்ன? வாக்கு. ஸோ வார்த்தைகள் எல்லாம் சொல்லுன்னு விழுகும், நிதானம் இல்லாமல் விழுகும். ஏன் முருகன் கோயிலுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நேராக விறுவிறுன்னு என்ன பண்ணுறீங்க, செவ்வாய்க்கிழமை ஆச்சா இந்த டயத்தில் போய் விளக்கேற்றுன்னு சொல்லிடுவாங்க. வேகமாக ஓடி என்ன பண்ணுறோம், படான்னு 2 விளக்கேற்றுறோம், கணத்தில் போட்டுக்கிறோம், ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், ஓடி வந்துடுறோம். அவ்வளோதான் பண்ணுறோம், அதுக்கு மேலே பண்ணுறது கிடையாது. ஏன் முருகன் கோயிலுக்கு போக சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அந்த கோயிலில் ஒரு 1.5 மணி நேரம் செலவு பண்ணுவோம், மெதுவாக சுற்றுவோம். சுற்றுறப்ப அந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. அங்கே எழுதியிருக்கும், அது என்னங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே கோயில் போக சொல்ல மாட்டாங்க. ஒருத்தவங்க திருப்பரங்குன்றம் போங்கம்பாங்க, ஒருத்தவங்க பழமுதிர்ச்சோலை போங்கம்பாங்க, சுவாமி மலை போங்கம்பாங்க. ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஜாதக கட்டத்துக்கு அவங்களுடைய அந்த கோபம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதை சார்ந்து இருக்கும். அங்கே உள்ள புராணங்கள், முருகனுடைய லீலைகள், அதை படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் ஏன் கோவப்பட்டார். நிதானம், கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தா, அந்த பழத்துக்காண்டி அவர் கொஞ்சம் 1 நிமிஷம் நிதானமாக இருந்திருந்தார் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார். அப்பா அம்மா விநாயகர் சுற்றினார் இல்லையா, விநாயகர் அந்த உடம்பு வச்சுட்டு மெதுவாக தான் சுற்றி வர முடியும். இவர் வேகமாக ஓடி வந்திருக்கலாமா? அந்த நிதானம்ங்கிறது இல்லை இல்லையா. ஸோ அந்த நிதானம், முருகன் அழகானவர் தான், முருகனுடைய கோபம் அழகானவர் தான். ஆனால் அந்த நிதானம் என்பது வேணும் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த நிதானம்ங்கிறது புரிஞ்சுக்கிறப்ப தான் அந்த செவ்வாய்ங்கிறது நிவர்த்தி ஆகும். அதுதான் விஷயம். அதே மாதிரி பூமி சார்ந்த விஷயங்கள் இருக்கிறப்ப பரபரன்னு கோபம் வரும். ஸோ முருகனை போய் கும்பிடுங்கம்பாங்க. அது ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, ஏஎல்பியில் நாங்கள் சொல்லுவோம், இதெல்லாம் புரிய வைப்போம். அதெல்லாம் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நிதானமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி விஷயங்களில் செவ்வாய் உங்களுக்கு சரியில்லை என்றால் நீங்கள் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்வதற்காண்டி தான் இந்த விஷயங்களை சொல்கிறோம். பட் அதை சொல்லாமல் நீங்கள் முருகனை போய் பார்த்தா சரியாயிடும், முருகனுக்கு விளக்கப்பட்டால் சரியாயிடும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஒரு முழு விவரங்கள் தெரியாது. அதுதான் அந்த பிரச்சனை தீராதக்கான காரணம். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குது. கணவன் மனைவி பிரிவுக்கு, கல்யாணம் திருமண தடைக்கு, தொழிலுக்கு, எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அதை உணர்ந்து செய்தோம் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் மிக விரைவாக தீர்ந்துவிடும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.